திமிரு பிடிச்சவங்க சில பேர் இருக்காங்களே, அது வேணும்ட்டு அந்த கிண்டிஃபை பண்ணிட்டு சும்மான காசிங் இஷ்யூஸ் பிட்வீன் டூ ஆக்டர்ஸ். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் ஒரு ஃபைட் கிரியேட் பண்றதுக்கு இவ்ளோ டைம் வேற வேலையே இல்லையா அவங்களுக்குலாம்? அந்த மாதிரி தான் தோணும் எனக்கு. ஐ ஃபீல் பேட் ஃபார் சம் ஆஃப் தெம் பிகாஸ் இவ்ளோ நெகட்டிவிட்டி எதுக்கு உங்க லைஃப்ல யூனோ? உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை இல்லைன்னா பரவாயில்ல, எதுவுமே சொல்லாம இருந்துட்டு போங்க. பட் அனாவசியமா இந்த கிண்டுறது அதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் a waste of time. And நமக்கு அது நெகட்டிவ் அப்படிங்கறத தாண்டி they are putting that negativity to themselves, into themselves. That is there. So அது maybe over the course of time the next generation மாறலாம். And நான் என்னன்னா I've worked with people who are எப்படி சொல்றது way more successful than me, like superstars, so many. I don't want to mention யாருன்னு. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஒண்ணுமே கண்டுக்காம இருந்திருக்காங்க. they are calm and I've seen them because I know them personally. நான் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் 2-3 படத்துல and they inspire me. அவங்களே இப்படி இருக்காங்கன்னா நான் ஒரு சின்ன கிரிட்டிசிசம்க்கு எதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு ரிஷாவே இப்படி சொன்னா இனிமேல இருந்து இன்ஸ்டாகிராம்ல நீங்க என்ன அனுப்பிச்சாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அப்படின்னு சொல்லிடாதீங்க. இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் கேர், பட் எனக்கு தெரியும். ஐ திங்க் தட் மச் ஆஃப் விஸ்டம் ஆஃப்டர் 20 years I've got. யாரு ஜென்யூனா சொல்றாங்க, யாரு சும்மா டு கிண்டிஃபைன்னு சொல்றாங்க, அதுவும் அது வந்து நானும் ஐ வில் ஆல்சோ இக்னோர். ஐ பிலீவ் அதுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்க கூடாது. சைலன்ஸ் இஸ் தி ரெஸ்பான்ஸ் according to me for these people. இப்ப தெரியுது எப்படி வந்து இப்படி இருக்காங்க அழகாவே அப்படின்னு. மண்டைக்குள்ள எதுவும் போட்டுக்கல, அழகா இல்ல வேற then only you can feel calm. இல்லனா எல்லாமே irritate ஆகும். everything. ஏனா என்ன பண்ணாலும் there are people to criticize you over here in the world. இது film industry மட்டும் இல்ல, everywhere. ஜூலை மாசத்துல 32 TMC தண்ணீர் அப்படின்னு மொத்தம் 42 TMC தண்ணீர் நமக்கு வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இத பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரஸ் உடைய தயவு வேணும். அதனால கர்நாடகா காங்கிரஸ் அரசு கேள்வி இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கவே பயப்படுறாரு. அதே மாதிரி ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டா பிரச்சனை வந்துடும். ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் அவரோட வாயிலிருந்து பாஜகன்னு ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய தைரியசாலி. அது மட்டும் இல்ல, நேற்று மேகதாது பிரச்சனையில அரசு ஒரு தலைபட்சமா செயல்படுதுன்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லிக்கு போராட போய் நம்முடைய விவசாயிகளை மகாராஷ்டிரா காவல்துறை பாதியில வழிமறிச்சு, நாக்பூர்ல ரயில வழிமறிச்சு பாதியில அவங்களை இறக்கி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இதை கண்டிச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. அனைத்து எதிர்கட்சிகளும் அறிக்கை விட்டோம். பத்தி முதலமைச்சர் வாய் திறக்கல. ஏன்? மகாராஷ்டிரா நடக்கிறது பாஜக ஆட்சி. அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய உரிமையை விட முதலமைச்சருக்கு அவருடைய சுயநலம், ஆட்சி எப்படியாவது காப்பாத்திக்கணுங்கிற அந்த சுயநலம் மிக மிக முக்கியம். இப்போ ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த அரசுக்கு எதிராக திரும்பினதும் ஒரு டிராமா ஆடினாரு. 2 நாள் கர்நாடகாவுக்கு போக போறேன் அப்படின்னு ரீல் விட்டாரு. அனைவரும் சொன்னோம், நம்முடைய தலைவர் சொன்னார், தயவு செய்து கர்நாடகாவுக்கு போகாதீங்க, இது மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு, பல்வேறு ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு, அரை நூற்றாண்டு கால போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, அனைத்து எதிர்கட்சிகளும் சொன்னோம். அவங்களுடைய கூட்டணி கட்சியே சொன்னாங்க கர்நாடகாவுக்கு போக தேவையில்லைன்னு. அதெல்லாம் அவர் கேட்கல. ஆனா கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகுதான் அமைதியானவர். இவரு கர்நாடக முதலமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல நம்ம ஊர் விவசாயிகளை உங்களை பார்த்தாரா? உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாரா?
முதல்ல என்ன பண்ணிருக்கணும், நம்முடைய விவசாயிகள்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுத்திருக்கணும். அதை இந்த முதலமைச்சர் செய்யல. அரசு தான் எங்களை கூப்பிடல, கேட்கல. நாங்களே வந்து முதலமைச்சரை வந்து பார்த்து பேசுறோம்னு விவசாயிகள் கோட்டை நோக்கி போனாங்க. ஜூலை மாசத்துல 32 டிஎம்சி தண்ணீர் அப்படின்னு மொத்தம் 42 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரஸுடைய தயவு வேணும். அதனால கர்நாடகா காங்கிரஸ் அரசு கேள்வி துப்பு இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கவே பயப்படுறாரு. அதே மாதிரி ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டா பிரச்சனை வந்துடும். ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் அவரோட வாயிலிருந்து பாஜகன்னு ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய தைரியசாலி. அது மட்டும் இல்ல, நேற்று மேகதாது பிரச்சனையில அரசு ஒரு தலைபட்சமா செயல்படுதுன்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லிக்கு போராட போய் நம்முடைய விவசாயிகளை மகாராஷ்டிரா காவல்துறை பாதியில வழிமறிச்சு, நாக்பூர்ல ரயில வழிமறிச்சு பாதியில அவங்களை இறக்கி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இதை கண்டிச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. அனைத்து எதிர்கட்சிகளும் அறிக்கை விட்டோம். பத்தி முதலமைச்சர் வாய் திறக்கல. திமிரு பிடிச்சவங்க சில பேர் இருக்காங்களே, அது வேணும்ட்டு அந்த கிண்டிஃபை பண்ணிட்டு சும்மானு காசிங் இஷ்யூஸ் பிட்வீன் 2 ஆக்டர்ஸ். இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் ஒரு ஃபைட் கிரியேட் பண்றதுக்கு இவ்ளோ டைம் வேற வேலையே இல்லையா அவங்களுக்கு எல்லாம்? அந்த மாதிரி தான் தோணும் எனக்கு. ஐ ஃபீல் பேட் ஃபார் சம் ஆஃப் தெம் பிகாஸ் இவ்ளோ நெகட்டிவிட்டி எதுக்கு உங்க லைஃப்ல? யூனோ, உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை இல்லைன்னா பரவாயில்ல, எதுவுமே சொல்லாம இருந்துட்டு போங்க. பட் அனாவசியமா இந்த கிண்டுறது அதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் a waste of time. And நமக்கு அது நெகட்டிவ் அப்படிங்கறத தாண்டி they are putting that negativity into themselves. That is there. So அது maybe over the course of time the next generation மாறலாம். And நான் என்னன்னா I've worked with people who are எப்படி சொல்றது way more successful than me, like superstars, so many. I don't want to mention யாருன்னு. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஒண்ணுமே கண்டுக்காம இருந்திருக்காங்க. they are calm and I've seen them because I know them personally. நான் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் 2-3 படத்துல. and they inspire me. அவங்களே இப்படி இருக்காங்கன்னா நான் ஒரு சின்ன கிரிட்டிசிசம்க்கு எதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு ரிஷாவே இப்படி சொன்னா இனிமேல இருந்து இன்ஸ்டாகிராம்ல நீங்க என்ன அனுப்பிச்சாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அப்படின்னு சொல்லிடாதீங்க. இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் கேர், பட் எனக்கு தெரியும். ஐ திங்க் தட் மச் ஆஃப் விஸ்டம் ஆஃப்டர் 20 years I've got. யாரு ஜென்யூனா சொல்றாங்க, யாரு சும்மா டு கிண்டிஃபைன்னு சொல்றாங்க, அதுவும் அதுதான். அது வந்து நானும் I will also ignore. I believe அதுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்க கூடாது. சைலன்ஸ் இஸ் a response according to me for these people. இப்ப தெரியுது எப்படி வந்து இப்படி இருக்காங்க அழகாவே அப்படின்னு. மண்டைக்குள்ள எதுவும் போட்டுக்கல, அழகா then only you can feel calm. இல்லனா எல்லாமே irritate ஆகும். Everything. ஏன்னா என்ன பண்ணாலும் there are people to criticize you over here in the world. இந்த film industry மட்டும் இல்ல, everywhere.